எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். தம்ப்நெயில் ஹெட்டிங்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் இது என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கிற வீடியோ அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ளே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சது. இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பேசாமல் நாங்கள் வீடியோ எடுக்கும்போதே பேசின ஆடியோவை உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். தேவையானதை மட்டும் எடுங்க பாப்பா, எல்லாத்தையும் எடுத்து கடை பரப்பாதீங்க சாமி ப்ளீஸ். ஐயோ என்னடா எடுக்கவே இல்லையாடா நான் தலை. சரி ஓகே எடுங்க. ஐயம்மா இப்போ சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். இது என்ன ஒரு லுக்கு எடுத்துட்டீங்களா? அவ்வளோதானா மொத்த ஸ்டஃப்? இதில் ஒன்று இருக்கே, இந்த பேக்கு, இந்த பேக் எடுக்க போகிறீங்களா? அப்படியா? இப்போ 2 பேக் எடுக்கணும் அவனுங்க. ஓகே அப்படியா? ம் இந்த அப்படிங்க இந்த அப்படி. இது யாரு? இந்த இது யாருது மா? இது யாருது? ஓ ஓ அப்படியா? என்ன சொல்லு சொல்லு. எதுக்கு? சரி சரி வெளியே வை சாமி, வெளியே வை. இட்ஸ் ஓகே, வெளியே வைங்க. இந்த ஷூலாம் இருக்கு பாருங்க பாப்பா. இதெல்லாம் என்ன எப்போ போடுறதுக்கு ஷூவு? ரெண்டுத்தையும் எடுங்க. இன்னொரு ஷூ எடுங்க. சரி எடுத்துரு, சூட்கேஸ்லேருந்து எடுத்துட்டு போட்டு அது எதுக்கு இடத்த அடைச்சிட்டு இருக்கணும்? அது அங்கே வெளியே எதுவுமே கேரேஜில் வச்சுருங்க. இடம் தான் அடையுது, எடுத்துருங்க. தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க பாப்பா. இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா வெளியே போட்டேனே. அசோகம்மா இங்கே பாரு, அந்த அந்த லாஸ்ட்டு போட்டியில் ஒரு பாக்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க. பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க போங்க. லாஸ்ட் பேக்கில் இருக்கும் பாரு. செல்லாம் துணி இருக்கு அதில் இல்லை? பத்திரம், நீ எடுக்கிறதே பயமாக இருக்கு. என்னம்மா பார்த்து வா. வாங்க கீழே வைங்க. தாத்தா எப்படி கட்டி வச்சிருக்காரு? இங்கே கட் பண்ணுறியா? ஓகே இங்கே பாருங்க, இந்த மூடி முதல்ல வச்சு இது கழுவினா தான் பாப்பா. கீழே கீழே முள்ள முள்ள பொறுமையா பொறுமையா. ஐயோம்மா சாமி, அது உள்ள முக்கியமான ஐட்டம்லாம் இப்படி போட்டு கொடுக்குனா அவ்வளோதான். அது இவ்வளோ நேரம் கரெக்டாக வந்தது, இங்கே வந்து அது டமால் டுமல் ஆகிடும். பாவா தள்ளு சாமி. இரு தாத்தா, 2 நாளாக தாத்தா கேட்குறாரு. ஷூலாம் இல்லை பாப்பா, ஷூ பாக்ஸ், அந்த பாக்ஸ் பொறுமை பொறுமை. வந்துச்சு மொல்ல மொல்ல மொல்ல. ஆமா பின்ன அப்பதான் அது உடையாம வரும். கீழே வை, பல்ல வை. அதை சேஃபா வந்துச்சு சொல்லிடு. யாருக்கு சொல்ற? யார் பேக் பண்ண? ஆர்வமா இருக்கு பொட்டி பிரிக்கிறதுக்கு. வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து மிளகாத்தூள் பாப்பா. அதையே எடுத்துட்டு வந்த? ஐயோ ராமா, அது இல்லை சாமி. வெறும் பாக்ஸ் மேடம் இருக்கும் பாரு, அதில் தான் வந்து முக்கியமான திங்ஸ் இருக்கும் பேக் பண்ணது. சரியா? பாக்ஸ் மாதிரி இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி அதையும் எடுத்துட்டு வாங்க. எதையும் எடுத்துட்டு வாங்க. ஆமாம் அந்த மாதிரி ஐட்டமா ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வா. நீ 2 அம்மா நான் திரும்பியும் சொல்கிறேன், அங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி பத்திரமா வந்திருக்கிற பொருள் இப்போ நீங்கள் பண்ணுறத இருடா. பத்திரம், திருப்பி சொல்கிறேன் பத்திரம். அவ்வளோ வெயிட்டாக தாங்க.
சாமி குடு இது ஒன்று அது இதை ஓப்பன் பண்ணுங்க I want more, please. நீ அந்த பேக் வந்து பத்தியங்க சரி ஒன்று பண்ணுங்க let me cut one. Wow. அது நல்லது. பொறுமையா அப்போ இது கட் பண்ணு என்ன பார்க்குறோம் சாமான் பார்த்தேன். என்னது சாமான் சாமான் பார்க்குறோம் முல்லை என்ன அதெல்லாம் இருக்கட்டும் வா அதை எடு அந்த குட்டி இதை எடு குத்தி எடுத்துரு இதை எடுத்துரு இருமா முதல்ல நம்ம சாமான் அது பார்த்துடலாம் தான் ஓ நோ 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 குட்டி தட்டு பொறுமை அம்மா கிட்டே எனக்கு அங்கே நான் பொறுமைன்னு சொன்ன அம்மா சரி அம்மா ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல் என்னது இது சாரி உப்பு போடுறது வெயிட் பண்ணி எடுத்து காமிக்கலாமா பாப்பா ஆன்ல இருக்கு ஆமா இது எடுக்கலாமா அங்கே ஆஃப் பண்ணடா வேணாம் அப்படியே இது பண்ணிங்க பொறுமையா எடுத்து வைக்காங்க அம்மா இது ஒரு கரண்ட் டிசைன் மூணு அதே டிசைன் சும்மா அழகா இருக்கு பாப்பா முக்கியமாக க்ரோசரி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரவை எடுத்துகிட்டு வந்தேன் அது மாதிரி கோதுமை ரவை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே ஒரு 3 பாக்கெட் இருந்துச்சு அதை எடுத்து பிரித்து பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த நாட்டு சக்கரை இது வந்து அரிசி உப்புமாவோட ரவை அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கினது தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் புளி வத்தல் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெடிமேடு புட்டு மாவு இது அவல் சிகப்பு அவல் காஃபி வெல்லம் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்தது வந்து முக்கியமான ஐட்டம் மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் இது வந்து தனியாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து பாட்டிலில் கழுவி கொட்டணும் இங்கே இருக்கிற ஐட்டம் ஏற்கனவே நம்ம எல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் இந்த சட்டி எப்படி பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அப்புறமா பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி ஐட்டமும் இருக்குது அது அப்புறமா அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் சரி போங்க பாப்பா முதல்ல எல்லாத்தையும் இந்த ரூமில் வச்சுருங்க என்டர்டெயின்மெண்ட் ரூமில்